அனைத்து மாணவர்களுக்கு வணக்கம். பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு வணக்கம். நம்ம தினமும் பார்த்திங்கன்னா 100 பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஏன் தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அந்த சிலபஸ் இந்த சிலபஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுபோக நீங்கள் எவ்வளோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கிங்களோ அவ்வளோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாமில் உதவும். சரிங்களா? நான் 100 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா காமிக்கேன். 100 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிவிட்டு 100க்கு எத்தனை கொஸ்டின் கரெக்டாக பண்ணிங்கன்னா ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இது வரைக்கும் 2200 கொஸ்டின் பார்த்துட்டோம். மொத்தம் நம்ம 4200 கொஸ்டின் பார்க்க போகிறோம். சரிங்களா? இன்னும் 2000 கொஸ்டின் தான் இருக்குது. வாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அகரவரிசை படி சொற்களை சீர் செய்கிறாங்க. ஒரு இடத்தில் அமர்வேன், மனம் அமைதி ஏதும் அப்படிங்காங்க. அப்போ இது பார்த்திங்கன்னா அகரவரிசை கொடுத்துருக்காங்க. ஆன்சர் சொல்லுங்கள். ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சரு ஃபஸ்ட் என்ன வரும்? எல்லாத்துலேயும் இதாக தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஏ வருஷம் வரும், அடுத்தல ஓ, அடுத்தலாம் மா வருஷம் வரும். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா அதை வச்சு நீங்கள் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன். அமர்வேன் ஃபஸ்ட் வருமா, அமைதி ஃபஸ்ட் வருமா? நீங்கள் இதை வச்சு பார்த்தீங்கன்னா எது வரும்? அமர்வேன். சரிங்களா? அதுதான் ஃபஸ்ட் வரணும். அப்போ ஆன்சர் என்னப்பா? சி. சரிங்களா? ரெண்டாவது பாருங்கள், வேர்ச்சொல்லி வினையாளன் பேரான மாத்திரமா பார் என்னும் வேர்ச்சொல்லி வினையாளன் பேர் பார்த்தவன் ஆகும். சரிங்களா? மூணாவது கொஸ்டின் பாருங்கள், வேர்ச்சொல்லி கொண்டு வினையச்சத்தை உருவாக்கணுமா? தா என்னும் வேர்ச்சொல்லி கொண்டு என்ன வினைச்சம்? பார்த்த பெயரச்சம், பார்த்தல் தொழிற்பெயர், பார்த்து வினையச்சம். சரிங்களா? வேர்ச்சொல்லி கொண்டு வினையச்சம் கேட்காங்க. தந்து தான் வினையச்சம். அப்போ ஆன்சர் ஏ. சரிங்களா? தந்த பெயரச்சம், தருதல் தொழிற்பெயர். சரிங்களா? தந்தான் வினைமுற்று. நாலாவது கொஸ்டின் பாருங்கள், தொழிற்பெயர் தேர்ந்தெடுங்க. வால் அதை தொழிற்பெயர் கேட்காங்க. அப்போ பாருங்கள் ஆன்சர் என்னப்பா? சூப்பர். வாழ்க்கை தான் தொழிற்பெயர். சரிங்களா? வந்தான் என்பது வேர்ச்சொல் கேட்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஆன்சர் வா. சரிங்களா? வந்தனன் என்பது வேர்ச்சொல்லும் வா தான். சரிங்களா? கொல்லாமை என்ற எதிர்மறை தொழிற்பெயரிலிருந்து வேர்ச்சொல்லி எழுதுங்க. அதாவது கொல்லாமை என்பது என்ன? ஒரு எதிர்மறை தொழிற்பெயர். அதோட வேர்ச்சொல் பார்த்தீங்கன்னா கொல். சரிங்களா? கொடுத்தான் என்பதோட வேர்ச்சொல் கேட்காங்க. கொடு. சரிங்களா? ஈஸியான கொஸ்டின் தான். வெய்யோன் என்னும் பொருள் தரும் சொற்கள் கேட்டுக்கோங்க. வெய்யோன் என்னும் பொருள் தரும் சொற்கள் என்னெல்லாம் வரும்? நல்லா பாருங்கள். இதில் நிலவுனாலும் அது வெய்யோன் கிடையாது. ஏன்னா வெய்யோன்னா தான் உங்களுக்கு சூரியன் தெரியும். அதான் பாருங்கள், சந்திரன்னாலும் கிடையாது. சரிங்களா? அப்போ இதெல்லாம் நீங்கள் தூக்கி விட்டிங்கன்னு வச்சுக்கலாம். திங்கள்னாலும் நிலவு வந்துடும். அப்போ அதுவும் கிடையாது. சரிங்களா? சந்திரன் திங்கள் கிடையாது. அப்போ பார்த்திங்கன்னா எது? பகலவனாலும் சூரியன் தான், பரிதினாலும் சூரியன் தான், ஆதவனாலும் சூரியன் தான், நாயினாலும் சூரியன் தான். அப்போ வெய்யனாலும் சூரியன் அதுதான். அப்போ ஆன்சர் ஏ தான். சரிங்களா? அதாவது பேசுதல், விளம்புதல், செப்புதல், உரைத்தல் என்ன பொருள்படும் ஒரு சொல் பார்த்தா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 10th புக்கில் இருக்கும். நம்மளுக்கு சொல்லுதல் தான் இதை வரும். சரிங்களா? அதாவது ஒளி வேறுபாடு சரியான தொடர் கிடைக்குங்க. வானில் வானம் வெடித்தது. சரிங்களா? வானம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியும். வானம்னு வானில்னா ஏ வருமா? வானம்னா இது வெடி. அப்புறம் வெடித்தது. ஆகாயத்தில் வெடி வெடித்தது அப்படின்னு சொல்கிறது தான் ஏ. சரிங்களா? ஏரி இதில் பார்த்தீங்கன்னா குளம். இந்த ஏரினா மேலே ஏரி. அப்போ ஆன்சர் டி. மெர்ச்சன்ட்னா நல்லா தெரியும் உங்களுக்கு, வணிகம்னு. மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா ஏவுகணைன்னு உங்களுக்கு தெரியும். பேட்டர்னா பார்த்தீங்கன்னா காப்புரிமைன்னு தெரியும். நேற்று சென்ட்ரல் காற்று அடித்ததில் சென்ட்ரல் காற்று வீசியதுன்னு சொல்லணும். கையல் பானையே பார்த்தீங்கன்னா பானை வனையே தான் வரணும். சரிங்களா? சந்திப்பிலை வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்துக்கொள்ள வேண்டும். அப்போ பாருங்கள், வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து இக்கு வரணும். ஸோ இங்கே வந்திருக்கு, இங்கே வரல. அப்போ பாருங்க, வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து. அப்போ பார்த்திங்கன்னா 18வது கொஸ்டின் என்ன வரும்? வான் ப்ளஸ் ஐ. இப்போ இரண்டாம் வேற்றுமை விதி வந்திருக்கு. அப்போ ஆன்சர் டி. முருகு அதோட சொல் பொருந்தாது கேட்குறேன். முருகு சொல் பொருள் பார்த்திங்கன்னா தேன், மலை, மனம் ஒன்றும் இது பாருங்கள் என்னெல்லாம் வரும்? பொருந்தாது கேட்குங்க. அப்போ தேன் வரும், மனம் வரும், அழகு வரும், மலைன்னு வராது. சரிங்களா? முருகுக்கு. அப்போ பாருங்கள் குற்றிலுக்கரத்தோடு பொருந்தாத சொல்லி கேட்குறாங்க. ஆறு, பாகு, மாசு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குற்றிலுக்கரம். இது பார்த்தீங்கன்னா முற்றிலுக்கரம். அது என்பது அரசு, ஏது, மூழ்கு, மார்பு. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இதில் அரசு, ஏது, மூழ்கு, மார்புன்னு இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் அரசு என்பது தான் என்னது? மீதி 3 பார்த்தீங்கன்னா இடைத்தொடர் குற்றிலுக்கரம். அரசு என்பது உயிர்த்தொடர் குற்றிலுக்கரம். இப்போ ஆன்சர் ஏ. சரிங்களா? 22வது கொஸ்டின் பாருங்கள். அதை பாருங்கள், நல்கும்னா பார்த்தீங்கன்னா என்னென்னா நல்லா பாருங்கள், எதிர்ச்சொல் கேட்டுக்கோங்க. நல்கும்னா தரும்னு நம்ம சொல் பொருள் பார்த்துப்போம். அப்போ எனக்கு தராது எதிர்ச்சொல். ஊக்கம் எதிர்ச்சொல் கேட்டிங்கன்னா ஊக்கம்னா சோர்வு. சரிங்களா? நீக்குதல் அப்போ பார்த்தீங்கன்னா சேர்த்தல் எதிர்ச்சொல். சரிங்களா? அடுத்தல பாருங்கள், இன்புற்று இருக்க. அப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு குற்றிலுகரம். அப்போ உகரம் போயிடும். இரு ப்ளஸ் உகரம் போயிட்டு இங்கே நிலைமுள்ள இரு, வருமுள்ள இரு ப்ளஸ் ரீ. அப்போ பார்த்தீங்கன்னா இன்புற்று இருக்குன்னு ஏ ஆன்சராக வந்துடும். படிப்பறிவு இதுவும் அது தான், படிப்பு ப்ளஸ் அறிவு. இது பார்த்தீங்கன்னா உகரம் போயிடும். இப்பு ப்ளஸ் ஊவில் உகரம் போயிட்டு இப்பு இருக்கும். அதை வறுமுள்ள இப்பு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா படிப்பறிவாக வந்துச்சு.
அப்போ ஆன்சர் பி. சரிங்களா? 27 கொஸ்டின் அமுதன்று. அப்போ வந்து அமுது ப்ளஸ் என்று இதுவும் அதுமாதிரி குற்றிலுக்கிறது தான். தூவில் வந்து பார்த்தீங்கன்னா இத்து ப்ளஸ் உகரம் போகும், அதை இத்து இருக்கும், இத்து ப்ளஸ் ஏ. சரிங்களா? என்ன ஆச்சுன்னா தே ஆகி அமுதன்றுன்னு ஆச்சு. அப்போ ஆன்சர் பி. சரிங்களா? அடுத்த பாருங்கள் 28 கொஸ்டின் அடைப்புக்குள் உள்ள சொல்லி தகுந்த இடத்துல சேர்க்கை. இதெல்லாம் நீங்கள் நிறைய தடவை ஸ்கூல் புக்கை படிச்சிருந்தாங்கன்னா போட முடியும், இதெல்லாம் போட முடியாது. சரிங்களா? அப்போ இயற்கையோடு, அப்போ என்னது விலங்குகள் இயற்கையோடு தொடர்புடையது. ஆன்சர் பி தான் சரியானது, மற்றது வராது. அது பிறகு நடித்தல் இன்னும் இந்த சொல் அந்த அடைப்புக்குள் உள்ள சொல் வந்து எங்கே வரணும்னு பாருங்க. பொது வாழ்வில் நடித்தல் கூடாது, அதுதான் சரியான ஆன்சர். சரிங்களா? படி என்பதோட தொழில் கேட்காங்க, படித்தல். சரிங்களா? 31 காகிதம் இல்லத்தவர்கள் மகிழ்ந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர். இணைப்பு சொல் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏன்னா அவர் எளிமையை விரும்பியவர். அப்போ ஏனெனில் தான் ஆன்சர். சரிங்களா? பொருத்தமான இணைப்பு சொல் கேட்டிருக்காங்க. தேர்ந்தெடு. நான் என் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சமும் கவலைப்படவில்லை. ஏன்னா சரிங்களா நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை. அப்போனா ஏனெனில். சரிங்களா? திருக்குறள் ஈட்டியவர் யார் தான் கேட்கணும். வினாச்சொல் கேட்டுங்க. மெய் என்பதன் பொருள் யாது தான் சொல்லணும். காலமறிந்து சரியான தொடர் கேட்டுங்க. நான் நேற்று மதுரைக்கு வந்தேன், நான் நாளை மதுரைக்கு வந்தேன், நான் நாளைக்கு மதுரைக்கு வருவேன் தான் வரணும். நான் இன்று மதுரைக்கு வருவேன் கிடையாது, நான் நேற்று மதுரைக்கு வந்தேன் தான் வரணும். அப்போ பாருங்கள் ஆன்சர் ஏன் கரெக்ட். நான் நேற்று மதுரைக்கு வந்தேன், அதுதான் கரெக்டான சென்டென்ஸாக இருக்குது. பொருத்தமான காலத்தில் அடுத்த ஒரு கொஸ்டின். நான் நாளை கடற்கரைக்கு எது செல்கிறோம், சென்றோம், செல்கின்றோம், செல்வோம் தான் கரெக்டு. சரிங்களா? அதை பாருங்கள் பொறுத்துக்க. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்க கேட்டுங்க. மணி. சரிங்களா? அப்போ என்ன வரும்? 37 கொஸ்டினுக்கு மணினா என்ன வரணும்? மணி மாலை. சரிங்களா? மணி மாலைன்னு வரணும். அதான் என்ன வரணும்? எழுது கோல்னு வரணும். தமிழ் என்ன வரணும்? தமிழ் நூல்னு வரணும். விண்வெளின்னு வரணும். சரிங்களா? விண்வெளி, விண்வெளி. அப்போ வந்து பார்த்தா ஆன்சர் என்ன வரும்? 4, 3, 2, 1. சரிங்களா? ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள். பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுகன்னு இருக்காங்க. உங்கள் ஊருக்கு அவனை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு பேச்சு வழக்காக கொடுத்துருக்காங்க. அது எழுத்து வழக்கு எப்படி கொடுத்தணும்? உங்கள் ஊருக்கே அவனை கூட்டி கொண்டு வருகிறேன், இதுதான் எழுத்து வழக்கு. அங்கே அவனைக்கே அப்படின்னு இருக்குது, அப்படின்னு தப்பாக இருக்குது. வாரேன் எல்லாம் தப்பாக இருக்குது. அப்போ வந்து பார்த்தா உங்கள் ஊருக்கே எதுவும் தப்பாக இருக்குது. இப்போ ஆன்சர் வந்து பி தான் சரியான ஆன்சர். அடுத்த பாருங்கள் பேச்சு வழக்கு எழுத்து வழக்க மாற்ற. அடுத்த ஒரு கொஸ்டின். அப்போ அவனுக்கு 3 வயசு இருக்கும் அப்படிங்க. அப்போ என்ன? அப்பொழுது அவனுக்கு 3 அப்படின்னு இது 2 கரெக்டாக தாங்க. பியா சியான்னு பார்க்கணும். இப்போ வயசா வயதான்னு கேட்டால் என்ன வரும்? வயது தான் வரணும், வயசு வரக்கூடாது. சரிங்களா? அதை வச்சு நீங்கள் எடுக்கணும். வயது தான் சொல்லணும், வயசுன்னு சொல்லக்கூடாது. அப்போ ஆன்சர் சி தான் சரியாது. சரிங்களா? பணின்னு சொல்லி உணர்த்தும் இருபொருள் இருக்குங்க. பணினா நல்லா பாருங்களேன், உங்களுக்கு வேலை இன்னொன்று பணிவு கரெக்டாக இருக்கா? இது இருபொருள் தரும் சொல்லு. கப்பல்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து வங்கம், இன்னொன்று நாவாயின்னு சொல்லுவோம். ஆன்சர் சி. தரம் தாரம். சரிங்களா? தரம்னா மனைவின்னு தெரியும். தாரம்னா வந்து பார்த்தோன்னா தரம்னா மதிப்பு. சரிங்களா? தரம்னா தகுதி சொல்லலாமா? ஓகே. தாரம்னா மனைவி சொல்லலாம். அப்போ ஆன்சர் டி. அதை வச்சு எடுக்கணும். சரிங்களா? டக்குன்னு எடுக்கிறது உங்களுக்கு வச்சுருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா குறுநிலையில் வேறுபாடில் கொடுத்துருக்காங்க. தவறான இணை கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. கோ கோ, வி வி, பே பே, பா பா எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எல் இருக்குது, இங்கே எல் இருக்குது, இங்கே டூ டூ, இங்கே ரூ ரூ இருக்குது. ஆனால் இங்கே 2 சொல்லி நீ இருக்குது, இங்கே 3 சொல்லி நீ இருக்குது. ஸோ அதை வச்சு எடுத்திங்கன்னா இதில் 4 எது பெர்ஃபெக்டான இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டி தான். அதுதான் டி தான் ஆன்சர். சரிங்களா? அடுத்த பாருங்கள் குறியீட்டில் மாற்றம் பொருள் வேறுபாடு கேட்டு டேஸே திரை டேஸே மறைத்தார்கள். அப்போ என்னது? சிலையே. சரிங்களா? சிலை இருக்குல்ல, நம்ம ஒரு சிலை வடிச்சுப்போம்ல, அந்த சிலையை என்ன செஞ்சாங்கன்னா திரைச்சீலையால் மறைத்து இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆன்சர் டி. அதை கூட்டுக்காரணம் கேட்டிருக்காங்க. 45 கொஸ்டின். கல்விக்கண் தெரிந்தவர் காமராசரை பாராட்டினார், பெரியார் இருக்காங்க. கல்வித்துறை விதிகளை மாணவர்கள் நலனுக்காக மாற்றி அவர்கள் வாழும் இடங்களிலேயே பள்ளிக்கூடங்கள் திறந்தவர் காமராசர் இருக்காங்க. அப்போ கூற்று சரி, காரணமும் சரிதான். 46 கொஸ்டின் பாருங்கள். ஃபோனாலஜி. சரிங்களா? ஃபோன்னாலே ஒலிகள் தெரியும், பிளெயின்னா சமவெளின்னு தெரியும், மிசில்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏவுகணைன்னு தெரியும். சரிங்களா? அடுத்தல ஹோமோகிராஃப்னா ஒப்பொழுத்துன்னு தெரியும். அடுத்த பாருங்கள் ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க. ஆசியாவில் மிகவும் பழமையான நூலகம் புகழ்புரிய தஞ்சை சரஸ்வதி மகாநூலகம். இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ள ஓலைச்சுவடிகள் இங்கு பாதுகாக்கப்படுகின்றன. உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் கன்னிமரா நூலகங்காங்க. சென்னை எழும்பூரில் தான் இது அமைந்திருக்குங்காங்க. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் என்ற பெருமைக்குரியது திருவனந்தபுரம் நடுவு நூலகம் அப்படின்னு சொல்கிறாங்க. கொல்கத்தாவில் 1836ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட 1953 பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட தேசிய நூலகம் தான் இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் அப்படிங்காங்க. இது ஆவணக்காப்பு நூலகமாகவும் திகழ்கிறது. உலகின் மிகப்பெரிய நூலகம் என்ற பெருமையும் தாங்கி நிற்பது அமெரிக்கா. உலகின் மிகப்பெரிய நூலகமாக தாங்கி இருப்பது வந்து பார்த்தா அமெரிக்காவோட லைப்ரரி ஆஃப் காங்கிரஸுங்க. இப்போ இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் என்னது? திருவனந்தபுரம் நூலகம்.
உலகின் மிகப்பெரிய நூலகம் இது அமெரிக்காவில் இருக்க லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். ஆசியாவின் மிக பழமையான நூலகம் இது கன்னிமரா நூலகம். கன்னிமரா நூலகம் சென்னையோட எங்கே இருக்குது? எழும்பூரில் இருக்குது. உலகில் தமிழ் நூலகம் அதிகம் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா இது கன்னிமரா நூலகம். ஒரு ஊர் கேட்டிருக்காங்க, இது ஈஸியானது தான். அது பாருங்கள், ஓர் அலை அவனை தாக்கிற்று பி. அது பாருங்கள், ஒரு ஊர் கேட்டிருக்காங்க. ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். சரிங்களா, ஆன்சர் பி. அடுத்தல பாருங்கள், இங்கே பாருங்கள், ஒரு பசுமையான காடு கண்ணில் தெரிகிறது. சரிங்களா, சமர்னா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வரும் உங்களுக்கு. கலைஞனா வயல் தெரியும், சமர்னா போர், மரம்னா வீரம், ஆலினா கடல். அப்போ ஆன்சர் என்ன வரும்? 4, 3, 2, 1. ஆன்சர் சி. 59 கொஸ்டின் பாருங்கள். உருனா வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அழகு, போலனா பிளக்க, பங்குல்னா காற்று, நீகானா நாவாய் ஒட்டுப்பன். அப்போ என்ன வரும்? 2, 1, 4, 3. சரிங்களா, ஆன்சர் சி. பந்தர்னா வந்து பார்த்தீங்கன்னா கடைப்போலி. மைஞ்சினா வந்து பார்த்தீங்கன்னா முதல் போலி. சரிங்களா, அஞ்சினா வந்து பார்த்தீங்கன்னா முற்றுப்போலி. சரிங்களா, முற்றுப்போலி. அரையர்னா வந்து பார்த்தீங்கன்னா இடைப்போலி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 4, 1, 2, 3. ஆன்சர் ஏ. ஒருமைப்பன்மை கேட்காங்க. அரசர்கள் நல்லாட்சி, அரசர்கள் என்று பன்மையில் அப்போ செய்தார்கள் தான் வரணும். சரிங்களா, அவன்ட்டாங்க. அப்போ அவன்னா இது அவன் கவிஞன் அல்லன் தான் வரணும். சரிங்களா, அவன்னாலே அல்லன் தான். அப்போ ஆன்சர் சி. ஒருமைப்பன்மை அமைச்சரோட அலுவலர்கள் சென்ற நேரம் தான் வரணும். சென்றால் கிடையாது, சென்றன கிடையாது, சென்றது கிடையாது. அப்போ ஆன்சர் ஏ. எவ்வளோ அழகான மலர்னுக்காங்க. அப்போது இது ஒரு உணர்ச்சி தொடர். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வரணும். ஆட்டுனா தான் வந்து பார்த்தீங்கன்னா மந்தே வரணும். சரிங்களா, இது பாருங்கள் 66 கொஸ்டின். வீரர் கூட்டு பேர் கேட்டிருக்காங்க. வீரர் வந்து கூட்டமாக, வீரர் திரளா, வீரர் அணியா, வீரர் படையா. வீரர்னா நம்ம என்ன சொல்லுவோம்? வீரரோட படை தான் சொல்லுவோம். சரிங்களா, இப்போ ஆன்சர் டி. அடுத்த கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள். தென்னை கூட்டு பேர் கேட்டிருக்காங்க. தென்னை என்ன சொல்லுவோம்? வாழை தோட்டமோ, தென்னந்தோப்பு, மாந்தோப்பு அப்படிமோ. அப்போ தென்னைத்தோப்பு. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள். செய் வயல் கரெக்டு தான். தாள் முயற்சி கரெக்டு தான். வரை மலை கரெக்டு தான். மஞ்சு என்பது மலை கிடையாது. அப்போ ஆன்சர் டி. முழவுனா உங்களுக்கு நல்லா தெரியும், இசைக்கருவி. விரட்டாதிகள் பறவைக்கு எது? இந்த ஆப்ஷனில் பாருங்கள், மரம் வீடு. சரிங்களா, மரம் வீடு. வெட்டாதிகள் மனிதருக்கு அவை தரும் மர வீடு. சரிங்களா, திணை இருக்காங்க. திணைனா நல்லா பாருங்கள், ஃபஸ்ட்டு உள்ள திணை என்னது, அடுத்தல உள்ள திணை என்னது, ஒளி வேறுபாடு. சரிங்களா, ஆன்சர் சொல்லுங்கள். சூப்பர். என்ன வரும் ஆன்சர்? திணைனா உணவு பொருள், ஒழுக்கம். அதை பாருங்கள், சரியான நிறுத்தல் குறி கேட்டிருக்காங்க. தேன் போன்ற தமிழ் என்று கூறுவது ஓமை அப்படிங்காங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒற்றமேல் குறி இது வரும். ஸோ அந்த ஆன்சர் பி. இது ஈஸியான கொஸ்டின் தான். சரிங்களா, அதான் பாருங்கள். இல்லை சார் அவனை விடக்கூடாது சார், இல்லை சார் அவனை விடக்கூடாது சார் என்று சொன்னார்கள். அப்படின்னா இல்லை சார் அவனை விடக்கூடாது சார் அப்படின்னா அது பாருங்கள், இல்லை சார் அவனை விடக்கூடாது சார் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரட்டைமேல் குறி வரணும். சரிங்களா, இது என்ன ஒரு நேர்குற்று. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இரட்டைமேல் குறி வந்திருக்கு. ஆச்சரியமாக பேசுவாங்க பாருங்களேன். இல்லை சார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தா நம்ம ஒரு கமா யூஸ் பண்ணிவிட்டு அவனை விடக்கூடாது சார் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா நல்லா இங்கே இதுலேருந்து இது வரைக்கும் ரீட் பண்ணுங்கள். அவனை விடக்கூடாது சார் அப்படிங்கிற வந்து பார்த்தா ஒரு வியப்பாக ஆச்சரியத்தில் பேசுகிறது. அதனால் வந்து பார்த்தா அந்த ரெட்டமிழ் குறிக்கு முன்னாடி வந்து பார்த்தா நம்மளுக்கு இது வந்திருக்கு, உணர்ச்சி குறி. சரிங்களா, அதனால் அதுக்கு முன்னாடி ரெட்டமிழ் குறியும் வந்திருக்கு. ஸோ வந்து பார்த்தா ஆன்சர் ஏ தான் சரியானது. தன்வினை பிறவினை வாக்கியங்களை கேட்டுருக்காங்க. பிறவினை வாக்கியத்தை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆன்சர் சொல்லுங்கள். தந்தை மகன் நன்றாக படிக்க வைத்தார். சரிங்களா, திருநெல்வேலி நெல்லை தெரியும். வால் என்பது வந்து பார்த்தா வேறு சொல் தொழிற்பேர் வாழ்க்கை. இதே தான் இன்னொரு தடவை கேட்டிருக்காங்க. அதை பாருங்கள். கும்பகோணம் குழந்தை. பஸ் ஸ்டாண்ட் என்பது வந்து பார்த்தோன்னா என்ன வரும்னா பேருந்து நிறுத்தம் வரக்கூடாது. அது வந்து பார்த்தோன்னா என்ன பஸ் ஸ்டாண்டுன்னு பேருந்து நிறுத்தம்னு என்ன வரும்னா பஸ் ஸ்டாப்பு தான் வரணும். சரிங்களா, ஸ்டாப்னா தான் நிறுத்தம் வரணும். ஸோ அது தவறாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா, பஸ் ஸ்டாண்ட்னா வந்து பார்த்தோன்னா பேருந்து நிலையம்னு வரணும். ஸோ வந்து தப்பாக இருக்குது. ஆனாலும் இது ஆன்சர் வந்து பார்த்தோன்னா இதுதான் இப்போதைக்கு. கோல்டு பிஸ்கட் என்பது தங்கக்கட்டி. ஆடிட்டர் என்பது பட்டை கணக்கர். இது செவ்வாய் என்ற எனக்கு நீயே செய்ய சொல்வது வந்து பார்த்தா ஏவல். கோட்டோவியம் கோடு ப்ளஸ் ஓவியம். சரிங்களா, எவ்வகை வாக்கியம் கடைக்கு போக என்ற வகை போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுறது வந்து பார்த்தா மறுத்துதான் சொல்கிறாங்க. அப்போ என்ன விடை? மறைவிடை. இரிகேஷன்னா பாசனம். சென்டென்ஸ்னால் சொற்றொடர். லைப்ரரினா நூலகம். காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது வந்து பார்த்தா ஒரு தற்செயல் நிகழ்வு.
விலக்கேற்ற நீர் மொத்தம் பார்த்தா பயனற்ற செயல். உள்ளங்கை நெல்லிக்கு நீ போலனா வெளிப்படைத்தன்மை. சரியான பிறவினை கேட்டுக்கோங்க. அதே தான் தந்தை மகன் நன்றாக படிக்க வைத்தார். சரிங்களா, கேட்டதே கேட்டு வச்சுருங்க. வேலை நேற்று படித்தான். இதில் பாருங்கள், அன்றைக்கி ஒரு படித்தானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செய்வினை கொடுத்துருந்தாங்க, எங்கே தன்வினை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 குவாட்டி மாதிரி தான் எடுக்காங்க. சரிங்களா, 92 பூக்களை பறிக்காதீர் என்பது கட்டளை தொடர். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோடிகள் ஆவார். அப்போ என்ன சொல்லணும், சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யாராக இருக்கலாம் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். சி. பிளாஸ்டிக் என்பதுக்கு இணையான தமிழ்ச்சொல் நெகிழிங்காங்க. அப்போ பார்த்தோன்னா பிளாஸ்டிக் என்பதுக்கு இணையான தமிழ்ச்சொல் எது? சி. அதான் பாருங்கள், குவிந்து கிடந்த பூக்களை எடுத்து ஒன்றாக குவித்து வைத்தனர். ஸோ ஆன்சர் ஏ. திருத்து. சரிங்களா, அப்போ என்ன வரணும், மனம் திருந்திய கைதியின் விடைத்தாளை திருத்தினேன். சரிங்களா, அதாவது மனம் திருந்திய, சரிங்களா, மனம் திருத்தி வரக்கூடாது. அப்போ இந்த மனம் திருந்திய கைதியின் விடைத்தாளை திருத்தினேன். அப்போ இது மாறு வேடத்தில், சரிங்களா, மாறு வேடம் அணிந்து பரிசு பெற்றவனே வேடத்தை மாற்றி கொண்டாள். சரிங்களா, அப்போ ஆன்சர் என்ன வரும்? டி. சரிங்களா, 98 பாருங்கள், சொற்கள் ஒன்று சொல்கிறது நமக்கு. அப்போ உயர்தினே ஆண்பால் பெண்பால் பலபால் என்ற 3 பிரிவுகளை கொண்டது அப்படின்னு சொல்லலாம். சி. சரிங்களா, பணிந்து முதலாளி பணித்ததும் வேலையால் பணிந்து அந்த வேலையை முடித்தார். ஸோ ஆன்சர் ஏ கரெக்டாக இருக்குது. அகர வரிசையை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆடு தான் வரணும். அப்போ ஏ. அதை இ உ ஏ ஐ அவு வரணும். ஸோ அந்த ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 100 கொஸ்டின் பார்த்துருக்குமா? இந்த 100 கொஸ்டினுக்கு நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் பண்ணியிருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள். சார் என்ன சார் இவ்வளோ ஸ்பீடாக போகிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்காங்க. ஏன்னா நம்ம 20 கொஸ்டின் பார்த்துட்டோம். எத்தனை கொஸ்டின் பார்த்துட்டோம்? 22 கொஸ்டின், 2200 கொஸ்டின் பார்த்துட்டோம். இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா 5-10 நிமிஷத்தில் இந்த 100 கொஸ்டினை போட வேண்டிய டெஸ்ட் கொஸ்டின். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா தான் நல்லது. சரிங்களா, தமிழில் நீங்கள் நல்ல மார்க் எடுக்கணும்னா கண்டிப்பாக இப்போ நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கணும், நிறைய டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும். அப்படின்னா தான் நீங்கள் எடுக்க முடியும், இல்லைன்னா எடுக்க முடியாது. நிறைய எவ்வளோ ப்ரீவியஸ் கொஸ்டின் நீங்கள் கண்டிப்பாக போட ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன செய்யணும்னா, அந்த டாபிக் இருக்கலாம். இப்போ நம்ம பிரித்தெழுகிற ரூல்ஸ் தெரிஞ்சுட்டு பிரித்தெழுகிற உள்ள ஓல்டு கொஸ்டின் எல்லாத்தையும் போட்டு பழகணும். இப்படி ஒரு டாப்பிக்கை படிச்சுட்டு அந்த அதுக்குள்ள ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாம் போட்டு பார்க்கணும். இப்படி நீங்கள் போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். சரிங்களா, அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். டெய்லி 100 கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா, நன்றி, வணக்கம், தேங்க்யூப்பா.